ஹலோ மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி நெக்ஸாவில் இருக்கிற ஜெம்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாருதி சுசுகியில் ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கார் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே இந்த ஜெம்னியை வந்து குறிப்பாக சொல்லலாம். வண்டி என்னடா சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. காரோட ஃப்ரண்ட்டில் போயிட்டீங்கன்னா ஆப்டிமைஸ்டு பம்பர் இருக்குது. டாப்ல பாத்தீங்கன்னா பிராக்டிகலி ட்ரிப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ல பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப் வித் வாசரோட இருக்கு. இன்டீரியருக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீட்டா ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு போயிட்டோம்னா ரொம்பவே பெட்டரா கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஹில் டெசன்ட் கண்ட்ரோலும் இருக்கு, ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் இருக்கு. வண்டியோட ஓவரால் டைமென்ஷன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா 3.98 மீட்டர் லென்த்தும் 1.64 மீட்டர் வித்தும் இருக்கு. ஹைட் பாத்தீங்கன்னா 1.72 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2.95 மீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கு. 210 மில்லிமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. பிரேக்கிங் அப்படின்னு போயிட்டோம்னா ஃப்ரண்ட்ல டிஸ்க், பேக்ல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. 195/18 R15 வீல் தான் கொடுத்துருக்காங்க. அலைவன் ஸ்டீல் வீல் ரெண்டுமே இருக்குது. முக்கியமா இந்த வண்டியோட இன்ஜின்குள்ள வந்துடலாம். ஃப்ளூயல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி பெட்ரோல்ல மட்டும்தான் வருது. டீசல் அப்படிங்கிறது மாருதியில டோட்டலாவே எடுத்துட்டாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் டைப் அப்படின்னு போயிட்டோம்னா K15B வித் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் 1462 cc இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 77.1 கிலோவாட்டுக்கு வந்து 6000 RPM. இந்த வண்டியோட மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு போயிட்டோம்னா 134.2 நியூட்டன் மீட்டருக்கு 4000 RPM மட்டும் மேக்ஸிமம் டார்க் இது ஜென்ரேட் பண்ணும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கிறதுனால ஃப்ளூயல் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா 16.94 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குறாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 16.39 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வண்டியோட ஃப்ளூயல் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 40 லிட்டர். இது இல்லாமல் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், விசிபிலிட்டி, சேஃப்டி, செக்யூரிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட், ஆடியோ அண்ட் என்டர்டைன்மெண்ட், கலர் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து தாறுமாறா வேற லெவலில் வந்து முழுசா ஆஃப் ரோட் வண்டி மாதிரியே வந்து அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்லயும் ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிற ஆசை தான். இன்கேஸ் எனக்கும் கூட அந்த ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் பட்ஜெட் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது யோசிக்க வேண்டியதா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜிம்னி வந்து கண்டிப்பா லோ பிரைஸ்லயே வந்து ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் கிடைக்கிறது. அது வந்து இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வண்டியோட ஃபுல் அப்டேட் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். நான் எப்பயுமே சொல்றதுதான், சேஃப்டிக்காக சீட் பெல்ட் எப்பயுமே போடுங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஐகானை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.